ஓம் ஸ்ரீமதி கோதாய நமः. அடுத்ததாக 24வது பாசுரம். ஸ்ரீசைலேஷதயாபாத்திரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம் யக்ஞீநாதசமாரம்பாம் நாதயாமுனவத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் கர்க்கடே பூர்வபகுன்யாம் துளசீகானனோத்பவாம் பாண்டியே விஸ்வம் பராம் கோதாம் வந்தே ஸ்ரீரங்கநாயகீம். கருடாய நமஸ்துभ्यं நமஸ்தே பக்ஷிணாம் பதே நவோகமாதிராஜாய சுபர்ணாய நமோ நமः. ராமானுஜபதாம்போஜசம்சதம் குணபாரிதம் தயாபாலமுனிம் வந்தே வேதாந்தபரிநிஷ்டிதம். ஸ்ரீகௌசிகான்வயசுதாம்புதிபூர்ணச்சந்திரம் ஸ்ரீவேங்கடாரியபதபங்கஜபங்கராஜம் ஸ்ரீகிருஷ்ணவரியதனூஜம் ததபாப்தபோதம் ஸ்ரீராகவாரிய குருமன்வஹமாஸ்ரயாமி. விதமாக குணாமாக அனுபவிக்கப்பெறும் பகவதனுபவம் சர்வ வியாபமாக ஆகி நிலைபெறுவதால் அதற்கு உச்சிதமான வகையில் எம்பெருமான் அவன் திருவடியை விசேஷமாக பிரார்த்திக்கின்றார்கள். அன்று இவ்வுலகம் அளந்தாயடி போத்தி சென்னங்கு தனிரங்கை சத்தாய் திரள் போத்தி பொன்னச் சகடமுதைத்தாய் புகழ் போத்தி கண்ணு குழிலாயிருந்தாய் கடல் போற்றி குன்னு குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வெண்ணு பகைகெடுக்கும் நின்கையில் வேல் போற்றி என் அன்னும் சேவகமே ஏத்தி பறைகொள்வான் இன்னியாம் வந்தோம் இறங்கேலோரம்பாவாய். அன்னி உலக வளர்ந்தாய் அடி போற்றி. நல்லே சொல்லியிருக்கேன். திருவடி பிரதானமாக நம்ம பெரியவாழ்ல பெருமானுடைய திருவடியை விசேஷமாக சொல்லுவா. அதே தான் இங்கே அன்னைக்கு என்ன பண்ணான் எம்பெருமான்? மகாபலி வியாஜமாக வைத்து கொண்டு உலகமெங்கும் வளர்ந்து எல்லாம் எம்பெருமான் என்று காமித்து உலகத்தை உஜ்ஜீவிக்க செய்தான். அந்த திருவடியை பிரார்த்திக்கிறேன். இதை சொல்லும்போது ஜாயே சிரம் பகவத சரணாரவிந்த வன்மா மையம் வளர்ந்த வாமனாயம் வாமனாம். பெரியாழ்வார் உன் சேபடி செவ்விதற்காப்பு இப்படியாக திருவடிக்கு விசேடமாக சொல்லுகின்றார்கள். சென்னங்கு தனிரங்கை சத்தாய்கள் போத்தி. மனம் என்னும் மரக்கன் இவ்வளவு வலிமையுடையதாக இருந்தாலும் அது எம்பெருமான் மாய்த்து விடுகிறான். எம்பெருமானுக்கு அது சாதாரண விஷயம். உன்னச் சகடமுதைத்து ஆய்வுகள் போத்தி. அந்த மனதில் கபடம் கள்ளத்தனம் இதெல்லாம் ஏதாவது இருந்தாலும் அதை மாய்க்கும் எம்பெருமானின் அந்த திருவடியின் விசேஷத்தை பிரார்த்திப்போம். அதேபோல் உன் ஒயிலாவிருந்த ஆய்கள் போத்தி. எம்பெருமான் நமக்கு நன்மை செய்தாலும் நம் மனதானது எம்பெருமானின் பக்தி கொண்டு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் உன்னு குணையா விடுத்தாய் குணம் போற்றி. அம்மனதையும் அதனால் ஏற்படும் அல்லல்களையும் எம்பெருமான் தன் திருவடியால் உறுதியாக உள்ளத்தில் நின்று அகற்றி விடுவான். அதாவது என்னென்னா, நம்ம பக்தியில் நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம உள்ளுக்குள்ளே உட்கார்ந்துடுவோம் பகவான். அதான் இங்கே தைக்கார். வந்த பகைகெடுக்கும் நின்கையில் வேல் போத்தி. அத்துடன் இவ்வளவுக்கும் காரணமாயும் உள்ள எம்பெருமானுடைய திருவுள்ளத்தில் சுதர்சனமாக வைத்து திருக்கண் பார்வையாக வைத்து விசேஷமாக தெரிவிக்கின்றார். வேல் போத்தி. வேல் என்பது சுதர்சனாழ்வானை குறிக்கும். அப்பேற்பட்ட உன் சேவகமே உனக்கு தொண்டு செய்கிறாங்களுக்கு இது வேற ஒன்றும் கிடையாது. என்னன்னும் உன் சேவகன்தான். இந்த இனிய வாழ்விற்கு காரணமான உன் திருவடியின் அடியில் பேர்மை பூண்டு அதையே மனதில் நிறுத்தி வேறு எந்த பயனும் இல்லாமல் வேறு எதுவும் தேவையில்லை. அனன்யாச்சந்தயம் தோமாம்.
அதேபோல் இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், இன்று யாம் வந்தோம். நாங்கள் எப்படி வந்திருக்கோம், யாம் கூட்டமாக வந்திருக்கோம். எல்லாரும் பக்த கூட்டங்கள் எல்லாரும் வந்திருக்கோம். நீ உன் திருவடியிலேயே, உன் திருவடி தவிர எங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது. அதுதான் எங்களுக்கு சந்தோஷம், அதுதான் எங்களுக்கு சொத்து, வேறு எதுவும் கிடையாது. அதே போல் எல்லாம் நினைத்து உன் திருவடியின் கீழ் நிற்கிறோம். நீ என்ன பண்ணணும், நீங்கள் எல்லாரும் மனம் இறங்கி, மனம் இறங்கிறதுக்கு என்ன இருக்கு அவன்கிட்ட, எல்லாமே சௌலபியம் அவன்கிட்ட எம்பெருமானே இன்னைக்கு சொல்ல ஆதி மூலமேன்னு கொண்டே ஓடி வரலையா, அதே போல் எம்பெருமானேன் அப்படின்னு அவன் காதில் விழுந்துட்டோம் அப்படின்னாக்க உடனே அவன் அருள்படுத்திடுவான். அதனால் நாங்கள் அனைவரும் வந்திருக்கிறோம். நீ மனம் திறந்து, மனம் இறங்கின மனம் திறந்து அருள் புரிய வேண்டும். இதுதான் எங்களுக்கு கதி என்று தெரிவிக்கின்றார். அதேபோல் நாமும் எல்லோரும் எம்பெருமானுடைய திருவடியை பிடிச்சுட்டா போகிறோம். நமக்கு வேறு எந்த விதமான கஷ்டமும் கிடையாது. அவன் திருவடி தான் எல்லாத்தையும் பார்க்கலாம். அபி சரணாகதி ஒவ்வொன்றையும் ஒரு பெருமாள்கிட்ட போய் நம்ம சரணாகதி பண்ணிட்டோம் அப்படின்னா உடனே என்ன பண்ணான், அவன்தான் திருத்தக்க செல்வம். நமக்கு எல்லா செல்வமும் அவன் தான் கொடுக்கக்கூடியவன். அப்பேற்பட்ட எம்பெருமான் திருவடியை பிரார்த்தித்து விசேடமாக தெரிவிக்கின்றார். நாமும் அதேபோல் எம்பெருமானுடைய திருவடியில் பிரார்த்தித்து எல்லா கஷ்டங்களும் ஒழிந்து எம்பெருமானுடைய பரிபூர்ண அனுகிரகம் பண்ண வேண்டும், பெற வேண்டும். அனைவரும் வாருங்கள். எல்லோரும் அதேபோல் ஆண்டாள் தெரிவித்தது போல் எம்பெருமான் திருவடியை பிரார்த்தித்து சகல தோஷங்களும் நீங்கி சகல சௌபாகியங்களும் பெற்று வாழ வேண்டுமாய் ஸ்ரீ கோதாநாயகா பக்ஷிராஜன் சமேத ஸ்ரீ திருவடி ராசி ராஜகோபாலன் திருவடியில் பிரார்த்திக்கிறேன். அடியேன் திருமலை வெஞ்சுமூர் கணபாடி ராஜகோபாலதாசன். ஸ்ரீமத்தி விட்டுச்சித்தார்ய மனோநந்தனஹேதவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாய நித்யமங்கலம். லோகாः समस्ताः सुखिनो भवन्तु.